வணக்கம் நண்பர்களே. இலங்கையில் அதிபர் தேர்தல் முடிவடைந்து புதிய அதிபராக அனுரகுமார திசநாயக அவர் பதவியேற்றிருக்கிறார். புதிய அதிபராக அவர் ஜேவிபி ஜனதா விமுக்தி பரமுனா அப்படிங்கிற இடதுசாரி கட்சியை இயக்கத்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லை, இந்த தேர்தல் எப்படி நடந்திருக்குன்னா, வெறுமனே இடதுசாரிகள் இல்லாமல் இடதுசாரி சாயல் மிகுந்த அரசியல் இயக்கங்கள் அதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக அந்த அணிக்கு பெயரிட்டு அவர்கள் தான் தேர்தலில் போட்டியிட்டது. அதாவது அனுரா திசநாயகா 2019 தேசிய மக்கள் சக்தி என்கிற ஒரு குடிமக்கள் இயக்கத்தை உருவாக்குறாரு. இவர் இந்த 2022 அதற்கு பிறகு பொருளாதார பிரச்சனைகள் அதிகமாக நடக்குது இல்லையா, ரொம்ப நெருக்கடி, விலைவாசி உயர்வு எல்லாமே பற்றாக்குறையாக வந்துருச்சு. அந்த அளவிற்கு மோசமான நிலை வரும்போது அந்த பிரச்சனைகளை முன்வைத்து மக்களை திரட்டி நிறைய போராட்டங்களை நடத்துகிறார். அப்போ இவர் என்ன செய்கிறாரு, புதிய தலைமைக்கு, புதிய அரசியல் தன்மைக்கு அழைப்பு கொடுக்கிறார். இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும்ங்கிறாரு. நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டும், நாட்டை நாம் சீர்திருத்த வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும், இப்படியெல்லாம் அவர் பேசுகிறார். இந்த குரலுக்கு இருந்த வரவேற்பு தான் இப்போ அவருக்கு வாக்குகளாக மாறி இருக்கிறது என்பது அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த ஆதரவு தான் இப்போ அவர் ஏறத்தாழ 42 விழுக்காடு ஓட்டு வாங்கியிருக்காரு அந்த முதல் முறையில். இப்போ இலங்கையினுடைய தேர்தல் முறைப்படி முதல் முறையில் 50 விழுக்காடு வாங்கியாச்சுன்னா அவங்க தான் அதிபராக முடியும். ஆனால் 42 விழுக்காடு யாருக்குமே 50 விழுக்காடு வரல. அடுத்தடுத்த 2 பேருக்குமே 30, 20 அந்த லெவலில் தான் இருந்தாங்க. அப்போ இந்த 42 விழுக்காடு வாங்கிய அந்த திசநாயகா அடுத்தடுத்த விருப்ப வாக்குகள் எண்ணப்பட்டது. 2வது முறை என்றாங்க அவங்க, அது ஒரு முறை இருக்காங்க. அந்த வாக்குகளை வைத்து தான் அவங்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதெல்லாம் நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க. இப்போ நமக்கு இதில் கவனத்துக்குரிய பிரச்சனைகள் என்னென்னா, இந்த அதிபர் இவர் இடதுசாரி இயக்கத்திலிருந்து வந்திருக்கிறார். மார்க்சிய லெனினிய கொள்கையை கொண்ட இயக்கத்திலிருந்து வந்திருக்கிறார். இவர் எப்படி இந்தியாவை, தமிழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களை, தமிழர்களுடைய பகுதியை, அண்டை நாடுகளுடனான உறவை, நம்மோடான இந்தியா, சீனா இவர்களோடான உறவை எப்படியெல்லாம் இவர் அணுகுவார், இவருடைய அணுகுமுறை எப்படி இருக்குங்கிறத நமக்கு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்கிற ஒரு நம்முடைய கவனத்திற்குரிய செய்திகளாக இருக்குது. இவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, அடிப்படையிலே இவருடைய அரசியல் பின்னணியை பார்த்திங்கன்னா, இவர் இலங்கை ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு உள்ளவர் அல்ல. இவருடைய ஏற்கனவே உள்ள ட்ராக் ரெக்கார்டு. ஆனால் இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இலங்கையினுடைய மூன்று பிரிவினரும் சேர்ந்து இந்த நாட்டை நாம் முன்னேற்றணும்னு சொல்லி ஒரு அறைகூவல் விடுத்திருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்தில். என்ன மாதிரி அறைகூவல்னால், சிங்களவர்கள், மலையக தமிழர்கள், இஸ்லாமியர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள் அப்படி வச்சுக்கலாம். தமிழர்களில் மலையக தமிழர்கள் பிரிவினர். அப்போ அந்த 3 பிரிவினரும் அந்த சிறுபான்மையினரும் சேர்ந்து இந்த நாட்டை நாம் முன்னேற்றணும் அப்படிங்கிற குரலை அவர் எழுப்பியிருக்கிறார். ஆனால் இவர் ஆரம்ப காலத்தில் இவருடைய அரசியலுங்கிறது, அதாவது மார்க்சிய லெனினிய சித்தாந்தம்ங்கிறது தேசிய இனங்களை பற்றிய, அவருடைய உரிமையை பற்றி கவலைப்படுகிற புரிதல் உள்ள ஒரு கொள்கை தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இலங்கையில் அப்படிப்பட்ட சித்தாந்தம் உள்ளவர்களும் பல நேரங்களில் சிங்கள பேரினவாத உணர்வுக்கு ஆளாகி தமிழர்களை சிறுபான்மையினராகவும் 2ஆம் தர குடிமக்களாகவும் பார்க்கக்கூடிய மனோபாவம் உள்ளவர்கள் தான். அதனால் இந்த 3 பேரில் யார் வெற்றி பெற்றிருந்தாலும் தமிழர்களுக்கு ஒன்றும் பெரிய பூமழை பொழிய போகிறதில்லை. அவர்களுக்கு வழக்கமான உள்ள சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். இதில் தமிழர்கள் கூட்டு சேர்ந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. மொத்தம் 38 வேட்பாளர்கள் போட்டியிட்டிருக்காங்க. அதில் அவர்களுக்கு 1.47 விழுக்காடு ஓட்டு விழுந்திருக்கு. அந்த தமிழர்கள் சேர்ந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. அவருக்கு அவ்வளோதான் இங்கே ஓட்டு விழுந்திருக்கு. அது என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அதாவது இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கே இல்லை, நம்ம இடதுசாரிகளை பற்றி நம்ம என்ன சொல்கிறாங்க, அவங்கள பற்றி நமக்குள்ள மற்றவங்கெல்லாம் எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, இந்த தமிழர்களுடைய உரிமையை பற்றி இவர்கள் வேற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த ஒன்றிணைந்த அந்த இலங்கைக்குள்ளே மாநில உரிமை, கூடுதல் மாநில உரிமை, 13வது சட்ட திருத்தம், அதை வலியுறுத்துறது அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இப்போ அதையே அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த
திசைநாயகா அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் அதையே சொல்லலை. அதை சொல்லி அவர் வாக்கு கேட்கல தமிழர்கள் பகுதியில் போய். முழுக்க முழுக்க இந்த தேர்தல் என்ன அப்படின்னா, சர்வதேச பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க முழுக்க பொருளாதார ரீதியான பிரச்சாரத்தை, ஏன்னா பெரிய நெருக்கடியாக இருந்தது அதுதான் இங்கே பேசுபொருளாக இருந்தது. இந்த தேர்தலில் முக்கிய பேசுபொருளாக இருந்ததும் பிரச்சாரமாக இருந்ததும் பொருளாதார பிரச்சனைகள் தான். நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்போம், நான் அப்படி மீட்டு கொண்டு வந்துடுவேன், வேலைவாய்ப்பு கொடுப்போம், வட்டி இல்லா கடன் கொடுப்பேன், இதெல்லாம் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு இவரே, திசைநாயகாவே. அப்போ இதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் நடந்து இப்போ முடிஞ்சிருக்கு. இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அனுராக் குமார திசைநாயகா வந்து எப்படியெல்லாம் இனி வந்து இந்த அரசியலை அணுகுவார் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு உள்ள கேள்வி. தமிழர்களை பொறுத்தவரை அவர் இனிமேல் தான் எதிர்பார்க்குறாங்க என்ன மாதிரி இவர், ஏன்னா இவருடைய கொள்கை வந்து, இவருடைய அரசியல் கொள்கை என்பது கொள்கை தத்துவார்த்த ரீதியாக அவர்கள் கடைப்பிடிக்கிற, அந்த கட்சி கடைப்பிடிக்கிற, அந்த இயக்கம் கடைப்பிடிக்கிற கொள்கை என்பது உயர்ந்தது. தேசிய இன உரிமைகளை மதிப்பது, மனித உரிமைகளை மதிப்பது, அடிப்படையான உரிமைகளை மதிப்பது, சிறுபான்மையினரை மதிப்பதுங்கிற ஒரு அடிப்படையான சில கோட்பாடுகளை உள்வாங்கிய ஒரு அரசியல் சித்தாந்தம் இந்த அனுரகுமார திசைநாயகனுடைய கட்சி ஜேவிபி. அதனால் ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்த்துருக்காங்க. இப்போ தமிழர்களை பொறுத்தவரை அவர் கொஞ்சம் அனுசரணையோடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே, வேறு என்ன செய்கிறது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது ஒரு பக்கம். இந்தியாவோடு அவருடைய உறவு எப்படி இருக்கும், இதை எப்படி கொண்டு போவார் அப்படின்னா, இவர் அடிப்படையில் வந்து அந்த மார்க்சிய லெனினிய சித்தாந்த கண்ணோட்டம் உள்ளவருங்கிறதுனால தன்னியல்பாகவே சீனாவோடு தான் அவர் வந்து நெருக்கமாக இருப்பார் என்று கணிக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து கணிப்பு தான். இனிமேல் அவருடைய நடைமுறைகள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவருடைய கொள்கைகளை வைத்து, ஏற்கனவே உள்ள ட்ராக் ரெக்கார்டை வச்சு, அவருடைய அரசியல் சித்தாந்தங்களை வைத்து கணிக்கப்படுகிற ஒரு கணிப்புகள் தான் அதெல்லாம். சீனாவோடு அவர் வந்து நெருக்கமாக இருப்பார், சீனாவோடு தான் நெருக்கத்தை பேணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படின்னா இப்போ இந்தியா வந்து, ஏன்னா அவர் அந்த அதானி நிறுவனத்தினுடைய இதையெல்லாம் ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதுவே வந்து ஒரு எதிர்மறையான நிலைப்பாடு தான். இந்தியாவுடனான உறவுங்கிறது ஒரு ரெண்டாந்தரமாக தான் அவர் கருதுகிறாருங்கிறதுக்கு அது ஒரு அறிகுறி. ஆனால் அவர் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி டெல்லிக்கு வந்திருக்காரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை பார்த்துருக்காரு. அப்புறம் வந்து செயலாளர் அஜித் தோவல் அவர் வந்து இலங்கைக்கு போயிருக்காரு. இவர்கள் எல்லாருமே சந்தித்து பேசியிருக்காங்க. இவரோட எல்லா வேட்பாளர்களையும் அவர் சந்தித்து பேசியிருக்காரு, இவரையும் பார்த்துருக்காரு. அப்போலாம் சுமூகமான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. நான் வந்து உதவியாக இருப்பேன், அப்படி இப்படி நான் வந்து ஒரு இணக்கமாகத்தான் இருப்பேன் இந்தியாவோட அப்படின்லாம் சொல்லியிருக்கார். ஆனாலும் தன்னியல்பாகவே அவர் ஒரு அந்த இடதுசாரி சிந்தனை, அதுவும் மார்க்சிய லெனினிய கோட்பாடுகளை உள்வாங்கியவர் என்கிறதுனால தன்னியல்பாகவே அவர் சீனாவுடன் நெருக்கமாக இருப்பது தான் வந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இதுதான் இப்போ நிலைமை. ஆனால் இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி இதில் என்ன எழுதுகிறதுனா, இலங்கையில் உள்ள தமிழர்களை பற்றி அவர் அக்கறைப்படாத போது தமிழ்நாட்டு தமிழர்கள், தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் பற்றி நமக்கு பெரிய பிரச்சனை அதுதான். நம்முடைய மீனவர்கள் தாக்கப்படுவதும், வலைகள் பறிக்கப்படுவதும், கைது செய்யப்படுவது, துன்புறுத்தப்படுவது, பறிமுதல் செய்யப்படுவதுங்கிற அந்த நீண்ட துயரம் வந்து அதற்கு முற்றுப்புள்ளியே வைக்க முடியலை. மோடி அரசு வந்து பல்வேறு வாக்குறுதிகளை சொல்கிறாங்க, அப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம்னு. அதாவது மீனவர்கள் கொல்லப்படலைங்கிறார் எல்முருகன். அது ஒரு பெரிய வெற்றியாக அவர் சொல்கிறார். மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் இப்போலாம் யாருங்க கொள்கிறாங்களா, ஊட்டி போய் மொட்டை அடித்து அனுப்புகிறாங்க, அவ்வளோதான், யாரும் கொள்றதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறார் எல்முருகன். ஆனால் கூட்டி போயிடுறது, அவங்கள அவமதிக்கிறது, மொட்டை அடித்து அனுப்புறது, எல்லாத்தையும் பறிச்சுக்கிறது, படகுகள் பறிமுதல் பண்ணுறது, மாதக்கணக்கில் ஆண்டு கணக்கில் சிறையில் அடைக்கிறது, இதெல்லாம் மீனவர்கள் அவங்க. அப்போ அதை பற்றிலாம் அவருக்கு கொன்னா தான் பிரச்சனைங்கிறார். அவர் சுட்டுக் கொள்ளலைங்கிறது பெரிய வெற்றிகரமான செய்தியாக அவர் சொல்லிகிட்டு இருக்கார் மத்திய ஒன்றிய அமைச்சர் எல்முருகன் அவர்கள். இப்படிலாம் வந்து, ஆனால் இந்த பிரச்சனையை, தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனையை இனி வந்து இப்போ இந்த புதிய அதிபர் எப்படி அணுகுவார்? இது ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு. ஏன்னா நமக்கு நேரடியாக நம்மை பாதிக்கக்கூடிய மேட்ரு வந்து அதுதான், தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனை. இலங்கையில் உள்ள தமிழர்களுடைய பிரச்சனை இப்போ எப்படின்னா, அது வந்து அந்த குரலே வந்து உண்மையிலேயே அடங்கி போனதாகத்தான் நமக்கு ஒரு தோற்றம் அளிக்கிறது. ஒரு உணர்வு என்பது, விடுதலை உணர்வு என்பதும் வேறு சில உணர்வுகளும் நீர்பூத்து நெருப்பாக இருக்கக்கூடும், அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால்
இப்போது வெளிப்படையாக அதை பற்றி இந்த தேர்தலில் பேசுபொருளாகவே பாடுபொருளாகவே அது இல்லை. தமிழர்களுடைய உரிமை தன்னுரிமை அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக கூட அங்கே யாரும் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அது ஒரு பேசுபொருளாக இல்லை. அதுதான் யதார்த்தம். தமிழ்நாட்டிலேயே அது இல்லை. அதனுடைய காரணம் அரசியல் காரணங்கள் நிறைய இருக்குது. அது வந்து திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டதா இல்லை தன்னியல்பாகவே அதற்கான சூழல் அங்கே இல்லை அப்படிங்கிறதுனால யாரும் இங்கே பேசலையா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி ஒரு ஆய்வுக்குரியது. அது வந்து போகிற போக்கில் நம்ம சொல்ல முடியாது என்ன காரணம் அப்படின்ட்டு. ஏன் இது வரைக்கும் தீவிரமாக குரல் கொடுத்தேன் தேர்தல் நடக்கும்போதெல்லாம் இங்கே வந்து நிறைய பேசுவாங்க. இந்த அவர் வந்துட்டால் அப்படி இருக்கும், இவர் வந்துட்டால் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து அதை பற்றி ரொம்ப பேசலை. இதெல்லாம் போக இன்னொரு நமக்கு ஒரு சின்ன ஆறுதல்னால் வேறு வழி இல்லை. ஏன்னா அதை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நம்முடைய தொப்புள்கொடி உறவுகளில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சே குடும்பம் தனிப்பட்ட முறையில் அதனுடைய அந்த 3வது வேட்பாளர் வந்து நமல் ராஜபக்சேனுடைய பையன் ஆழம் பார்த்துருக்காங்க. அதாவது நம்ம திருப்பி இந்த நாட்டில் வரலாமா பண்ணலாமா அப்படின்னு சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த தோல்விக்கு பிறகு இரவோடு இரவாக அந்த குடும்பம் வந்து வெளிநாடுகளுக்கு மீண்டும் தப்பி ஓடிடுச்சு. எல்லாமே சுத்தமாக பாடம் கற்பித்து விட்டார்கள். நமக்கு யார் சிங்களவர்களே பாடம் கற்பிச்சுட்டாங்க. அவங்கள்ட்ட தானே அவர் மாறுதட்டிக்கிட்டு இருந்தார். நாங்கள் பாருங்கள் தமிழர்களை நான் அந்த தீவிரவாதத்தை ஒடுக்கி விட்டேன் அப்படின்னு மாறுதட்டி தமிழர்கள்ட்ட அவர் வீரவசனம் பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா ராஜபக்சே. அந்த குடும்பம் வந்து முற்றிலுமாக செல்வாக்கு இழந்து விட்டது. நாட்டை விட்டு போகிற லெவலுக்கு ஆயிடுச்சு. இரவோடு இரவாக அந்த குடும்பத்தை சேர்ந்த பலரும் வந்து விமானங்களில் நேரடியாக அமெரிக்க விமானத்தை பிடிச்சி போக முடியாமல் துபாய் போயெல்லாம் மாறி போனாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஆக அது ஒரு நமக்கு நம்முடைய தமிழ் உறவுகளை கொன்றளித்தவர் அந்த குடும்பம், அந்த வெறியர்கள் வந்து நாட்டை விட்டே வெளியேற வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆறுதல் நமக்கு. வேறு என்ன பண்ணுறது, நமக்கு புண்பட்ட மனதில் அது ஒரு ஆறுதல் இருக்குது. அந்த மக்கள் எதையுமே வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அங்கே அவங்க வாழ வேண்டியிருக்கு. அந்த செட்டப்புக்குள்ளே தான், அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் அவங்க வாழணும். இப்போ அதுக்கு தான் அவங்க வாக்களித்திருக்கிறார்கள். இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தருக்கு தான் அவங்க வாக்களிக்க முடியுங்கிறதான் சூழ்நிலை. அதனால் அந்த இதை போட்டிருக்காங்க. என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, ஒரு வலதுசாரியாக இல்லாமல் இடதுசாரியாக இருக்கிறதுனால ஒரு மனிதநேய அடிப்படையில் அவருடைய கருத்து ரீதியாக இந்த தேசிய இனங்களுடைய உரிமையை மதிக்கக்கூடியவராக இந்த அதிபர் இருந்தால் நல்லது இருப்பார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இனி அவருடைய காலப்போக்கில் என்னென்ன மாதிரி அவர் அணுகுவார் என்னங்கிறது தான் பார்க்க முடியும். ஆனால் இந்தியா வந்து முந்தி மாதிரி ரொம்ப சாவதானமாக இன்னி இலங்கையை வந்து அணுகிறதுங்கிறது சரியாக வராது. மிகுந்த எச்சரிக்கையோடு. ஏன்னா நிச்சயமாக ஒரு 90 விழுக்காடு அவர் சீனாவோட தான் நெருக்கமாக இருப்பார். அப்போ அந்த இதை நீங்கள் எப்படி வந்து கையாள்வது, எப்படி எதிர்கொள்கிறதுங்கிற இதை வந்து நம்முடைய இந்திய அரசாங்கம் வந்து ரொம்ப கவனத்தோடு தான் இதை கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுதான் யதார்த்தம். இதில் நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நமக்கு நேரடியாக உள்ள பிரச்சனை வந்து தமிழ்நாட்டு மீனவர்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பதுங்கிறது தான் இப்போ நமக்கு உள்ள பிரச்சனை. அதனால் இது வந்து 2 நாட்டு இந்தியாவோடு அவருடைய உறவு கொஞ்சம் ஓரளவாவது அவர் இந்தியாவை மதித்து நடக்கிற சூழ்நிலை இருக்கணும். இந்த அரசு சொல்கிறத கேட்கணும். இந்த அரசு நம்மளை மதித்து சொல்லணும். தமிழ்நாட்டு மீனவர்கள் இப்படி துன்பப்படுறாங்கங்கிறத மதித்து மோடி அரசு அவர்களிடம் பேச வேண்டும். இதெல்லாம் நமக்கு இதுக்கு அடுத்தடுத்து நடக்க வேண்டிய ஒரு எதிர்பார்ப்புகள். பார்ப்போம் இந்த புதிய அதிபருடைய காலகட்டத்துக்கு பிறகு இலங்கை என்னவாக இருக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் இதில் இன்னொரு செய்தி வந்து முக்கியமாக நம்ம இன்னொரு உலகளாவிய அரசியல் ரீதியாக இதில் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, பங்களாதேஷில் நடந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம். ஒரு ஆட்சி மாற்றம் எவ்வளோ மோசமாக போச்சு. ஒரு அதிபரையே ஊரை விட்டு, பிரதமரையே ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. அகதியாகவே வந்துட்டாங்க அவங்க இந்தியாவுக்கு. அப்புறம் இன்னொரு செக்டார் வந்து அங்கே வந்து ஒரு இந்திய வெறுப்பின் அடிப்படையில் ஒரு அரசு வந்து அமைந்திருக்கிறதாக இங்கே அதான் விமர்சனம். அப்படி ஒரு அரசு அமைந்திருக்கிறது. அவர் நல்லவர் தான். ஆனால் அந்த அவருடைய அரசியல், அவருடைய அந்த இன்றைக்கு உள்ள அரசியல் வந்து இந்தியா மீது இந்தியாவை ஒரு எதிரியாக நிப்பாட்டி ஒரு அரசியல் இங்கே நடக்குது அப்படின்னு மாற்றம். ஆனால் அந்த அரசியல் மாற்றம் சுமூகமாக நடைபெறலை. இங்கே எந்த சலசலப்பும் இல்லாமல் அங்கே நடைபெறலை. மிகப்பெரிய கிளர்ச்சி, வன்முறை, உயிரிழப்பு இதெல்லாம் பிறகுலாம் அங்கே நடக்குது. பாகிஸ்தானுடைய நிலைமை நமக்கு ஏற்கனவே தெரியும். ரொம்ப இதை விட மோசமாக இருக்குது. இங்கே இலங்கையில் வந்து இந்த அளவுக்கு சுமூகமாக இந்த ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருக்கிறது. உண்மையிலேயே அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு
மாற்றம். ரொம்ப அமைதியாக ஒரு தேர்தலில் வந்து பெரிய பிரச்சனை இல்லாமல், ஏன்னா அதனுடைய இதற்கு முன்னாடி அந்த நாட்டில் வந்து இருந்த நிலைமைகள் அவ்வளவு மோசமாக இருந்தது. ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்தல் நடைபெற்று அமைதியாக நடந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு எல்லாரும் மக்கள் வந்து தயாராக இருக்காங்க, வழிவகுக்கப்பட்டிருக்கிறது. அமைதியாக அந்த மாற்றம், அரசியல் மாற்றங்கிறது அமைதியாக நடந்திருக்கு. அதிலும் ரொம்ப அதிசயம் வந்து ஒரு இடதுசாரி அதிபரை அந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். பொருளாதார ரீதியான ஒரு வாக்குறுதிகளை எல்லாம் நம்பி அந்த மாதிரியான அவர்கள் நாட்டுக்குரிய பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனுடைய அடிப்படையில் அவர்கள் தேர்ந்தெடுத்துக்கிறார்கள். இதெல்லாம் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம். உலகத்தில் நிறைய நாடுகளில் இந்த அரசியல் மாற்றங்கிறது இப்போ வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அதில் இன்னொரு முக்கியமான செய்தி வந்து நம்ம இவர் அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தோழர் மூத்த தலைவர் மகேந்திரன் அவர்கள் கூட அவருடைய பதிவில் போட்டிருந்தார். அந்த குடிமக்கள் இயக்கம் வந்து மிகப்பெரிய அரசியலை உள்ளீடாக இருந்திருக்கு, இவருக்கு ஆதரவாக இருந்திருக்கு. அப்போ அரசியலுக்கு அப்பாற்பட்டு குடிமக்கள் அரசியல்படுத்தப்பட்டு அவர்கள் வந்து அந்த ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு இதை வந்து கையில் எடுக்கிற போது எந்த ஒரு நாட்டிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இலங்கை ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஏன்னா இங்கே சின்ன சின்ன குடிமக்கள் இயக்கம்லாம் சேர்ந்து தான் இவர் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். திசைநாயக்க அந்த அமைப்பு தான் 2019 ஏற்படுத்தின அமைப்பு தான் மிகப்பெரிய ரோலை பண்ணியிருக்கு. இப்போ அந்த அமைப்பை வச்சு தான் அவர் 2022 போராட்டங்களை நடத்துனது. எனவே மக்கள் நினைத்தால் வந்து நம்மளால் இன்னும் ஆகாது அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு அதிருப்தியாக ஒரு உரக்தியாக இல்லாமல் நாமும் இந்த அரசியல் மாற்றத்திற்கு பங்களிக்க வேண்டுங்கிற ஒரு அமைப்பு ரீதியில் குடிமக்கள் இயக்கம் வந்து முக்கியமானதாக இருக்கு. இங்கே அதைத்தான் அவர் பெருசாக இதை வந்து பயன்படுத்தியிருக்காரு திசைநாயக. இப்போ அது வந்து மிகப்பெரிய மக்கள், சாதாரண மக்கள் நிறைய பங்களிப்பு பண்ணியிருக்காங்க இந்த அரசியல் மாற்றத்தில். அதுவும் ரொம்ப கவனத்துக்குரிய ஒரு நடவடிக்கையாக இங்கே இருந்திருக்கு இந்த அரசியலில். இதெல்லாம் நம்ம இந்த தேர்தலில் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இன்னும் கூடுதல் செய்தி தகவல் இருக்குது இதில். நம்ம அடுத்தடுத்த இதுகளை பார்ப்போம். காலப்போக்கில் என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். கவனத்தான், ஏன்னா நமக்கு வந்து பல அண்டை நாடு அப்படிங்கிறது, அதுபோக புவியியல் சார்ந்து முக்கியமான இடம் அது. ஏன்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் முக்கியங்கிற போது அதனுடைய அரசியல் சார்ந்து அமெரிக்காவு மாதிரியான நாடுகளுக்கும் அந்த இலங்கை தீவு முக்கியமான ஒரு கேந்திரமாக இருக்கிறது. அதனால் என்றைக்குமே அதனுடைய அரசியல் முக்கியத்துவம் ஒரு வைப்ரண்ட்டாக தான் இருக்கும் அந்த நாட்டு நிலைமை. அதில் வந்து ஒரு அமைதியான தேர்தல் நடந்து அரசியல் மாற்றம் நடந்திருக்கிறதுங்கிறது ஒரு இன்றைக்கு இருக்கிற சமகால சூழலில் ஒரு ஆறுதலான செய்தி தான். இதில் நம்ம தமிழர்களுக்கு, அங்குள்ள தமிழர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டால் நமக்கு கூடுதல் ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இதில் வந்து இப்போ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. நன்றி நண்பர்களே. மற்றொரு செய்தியோடு நாம் விரைவில் சந்திப்போம்.